அக்கா, நான் தம்பி எங்க இருக்கான்னு தேடிட்டு வரேன்க்கா. மா கட்டலமா ஒரு லாலிபாப் ஒன்று கொடுமா. ஹலோ மச்சான், ராகுல் பேசுண்டா. என்னாச்சும் வேலை இருந்தாலும் சொல்கிறா. வேலை இல்லாமல் கொஞ்சம் கஷ்டப்படுறேன். அக்காவும் எதுவுமே கேட்க முடியல. எல்லாத்துக்கும் அக்கா எதிர்பார்த்துனே இருக்கிறேன். நானே என்னாச்சும் வேலைக்கு போனால் தான் என்னாச்சும் பண்ண முடியும். வீட்டில் என்னாச்சும் வேலை இருந்தால் சொல்கிறா. ஒருத்தவங்க பார்த்துட்டு தான் வந்துக்கிறேன். சொல்லிடா மச்சான். சொல்கிறா. சரி, நான் இங்கே ஏதாச்சும் பார்க்கல. ஏதாச்சும் வந்துச்சுன்னா சொல்லு. பால் ஒருத்தர் மாட்டிங்கிறாரு. ஓகே ஓகே, வச்சு சைக்கிள் தான் வரேன். வேலை ஒன்று போகிறேன். என் சொந்த ஒருத்தர் வேலைக்கு ஒருத்தர் கூப்பிட்டாரு. நல்லா வாங்கி தரேன். வாங்கி சார் போகலாம். வாங்க வாங்க வாங்க. கண்டிப்பாக வாங்கி தரேன். வாங்க. யார் யார் தெரியுமா? அவன் சைகோ. என்ன பேருக்கு தெரியாதுல்ல? நான் கட்ட வருவேன். அவன் சொன்ன செய்தி என்னக்கா நல்லா இருப்ப, இல்லைன்னா அவனை வச்சு செய்திருவோம். சிஸ்டர் சொல்லுங்கக்கா, இந்த போட்டோல இருக்க பையனை எங்க பக்கம் எங்கேயாவது பாத்தீங்களா? என்னோட தம்பி தான் அவன். அப்படியா? ஆமாக்கா, இப்போதான் கொஞ்ச நேரத்துக்கு நான் நின்றுட்டு இருந்தாங்க. ஏதோ வேலை விஷயமா கேட்டுட்டு இருந்தாங்க. இப்போதான் குடிமைக்காக கூட்டிட்டு போனாங்க. எந்த பக்கம் போனாங்க? இந்த சைடு தான் போனாங்க. போங்க. அப்படியா? ஐயோ அக்கா, அக்கா என்னாச்சு? ஐயோ அக்கா, அக்கா என்னாச்சு? அக்கா என்னாச்சு? அக்கா என்னாச்சு? எந்திரிங்க எந்திரிங்க. என்னாச்சு என்னாச்சு? தாயே, எப்படியாவது என் தம்பி எனக்கு கண்டுபிடிச்சு கொடுத்துருமா. அவனை தவிர இந்த உலகத்துல எனக்கு யாரும் இல்லை தாயே. பண்ண 2 நாள் அவனை தேடிட்டு இருக்கேன். சோறு தடி கூட இல்லாம. என்ன சாரி பூரி, நான் பட்ட கஷ்டம் எனக்கு மட்டும் தான் தெரியும். உனக்கு என்னடா தெரியும்? தாயே, என் தம்பியை கண்டுபிடிச்சதுக்கு ரொம்ப நன்றி தாயே. கண்டிப்பா உனக்கு ஆடி மாசம் பொங்கல் வைக்கிறேம்மா. வாடா.